Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வச்சுட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச மஞ்சள் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை மினிமம் ஒரு 2 hours போல் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப்பு. இது கண்டிப்பாக ஒரு 4 hours 5 hours ஊறணுங்க. நீங்கள் வேணால் ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த பருப்பு ரெண்டையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டுட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ட்ரை ஆக விடுங்க. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம், ஓரளவுக்கு தண்ணி உலர்ந்தால் போதும். கடலைப்பருப்பையும் அதே மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டுட்டு ஒரு 1/2 hour போல் ட்ரை பண்ணிக்கலாம். 1/2 hourக்கு அப்புறமா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா ட்ரையாக இருக்குங்க. இதில் லைட்டாக வெட்னஸ் இருக்கும், ஸோ தண்ணியெலாம் இருக்காது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அதில் இந்த பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes ஃப்ரை பண்ணிங்கன்னா அழகாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருங்க. அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரை ஆகிடுச்சுன்ட்டு. இதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி நான் 2 மெத்தடில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பும் அழகாக மேலே ஃப்ளோட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஓவனில் பேக் பண்ண போகிறோம். நம்ம இதை இதில் ஆயில் ஃப்ரீயாக நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரேயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 350 degree Fahrenheitல ஒரு 15 minutes பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes மட்டும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 minutesக்கு அப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி சும்மா கிளறி விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சைடு ப்ரௌனாக ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லைட்டாக தேவைப்பட்டால் ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஃபுல்லாக கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணி அகெயின் ஒரு 5 minutes போல் பேக் பண்ணி எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணிங்களோ அதே மாதிரியே கிடச்சிடும். பாருங்கள், இது டோட்டலாக 15 minutes போல் பேக் பண்ணியிருக்கு. 15 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி கடலைப்பருப்பையும் நம்ம பேக் பண்ண போகிறோம் 350 degree Fahrenheitல. உங்களுக்கு மூங் தால் ஃப்ரை ஆனதை விட இது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes போல் வச்சு எடுத்திருக்கேன். திரும்ப லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை எகெயின் ஒரு 7 to 8 minutes போல் பேக் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutes போல் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணமோ பேக் பண்ணதும் அந்த மாதிரியே கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இதுக்கு நம்ம மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்கான மசாலா ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/2 teaspoon, சாட் மசாலா ஒரு 1/4 teaspoon. நான் எப்போவுமே இந்த மாதிரி தால்க்கெல்லாம் ஹிங்கு, அதாவது பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்புலையும் கடலைப்பருப்புலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு, ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.